கவிதாசன் வந்து முக்கியமான ஒரு பொருள். என்னுடைய லவ் வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னு சொன்னா, நான் கூட வந்து யூடியூப்ல வந்து நிறைய அவர் வந்து தங்கமானவர்ன்றதை விட நான் அவரை தங்கம் மட்டும் தான் கூப்பிடுறேன். நான் மோஸ்ட்லி நானும் லவ் பண்ணி தான் மேரி பண்ணேன். யூடியூப் குடும்பம் சரியா, நம்ம எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்து பயணிக்கிறோம். எந்த உலகம் எல்லாம் நீங்க தான் சரியா. எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. முருங்கைக்காவோ நாங்கள் வரைக்குள்ள கட்டுறாங்க. முருங்கைக்காய் உடம்புக்கு நல்ல மாட்டாங்க. முருங்கை நைட்டு எப்படி நீங்கள் வந்து இவருக்கு உங்கள்ட்ட பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு யோசிச்சீங்க? ஓகே கிளப் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயம் ஆசைப்பட்டா கூட அதை ஞாபகம் வச்சு இப்போ எனக்கு அதை செய்வேன். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூடியூப் அநேக நண்பர்கள் வந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் மறக்கவே மாட்டேன். அப்படியே உண்மையானவங்க வந்து கேட்டா சாப்பிட்டு கொண்டிருக்கு. இல்லை ஒபிசியலோட போல நிற்கிறாங்க இப்படி. அதுவும் நைட் டைமில் சொல்லி யோசிப்பீங்க. ஹோட்டலில் வேலைக்கிறீங்க. அதான் புதுசாக வந்து வெயிட்டர் வேலைக்கு வந்து ஆக்கள் எடுத்தவங்க. அதுலேருந்து இப்போ இவர் நீங்கள் இப்போ உனக்கு என்ன வேலை? நான் உங்களோட ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். அவர் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. அவர் மலேசியாவில் இருந்து இப்போ வந்து சேர்ந்துருக்கீங்க. அவள் பிரச்சனை நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். ஓகே சரி ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து அதாவது இப்போ டைமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:30. ஸோ இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒரு ஆளோட திருமண நிகழ்வு. என்ன நீண்ட நாளைக்கு முதலே வந்து சொல்லியிருந்தவர், தம்பி இப்படி எங்கள்கிட்ட திருமணம் நடக்க போகுது வாங்கன்னு சொல்லி. அதுவும் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிலோ, அதாவது வெட்டிக்கிலோரையும் எங்களோட சக யூடியூபர்ஸ் மாதிரி வந்து இருக்கிறாங்க. அந்த வகையில் இவரும் ஒரு யூடியூபர். ஆரம்பத்திலே அவர் யூடியூப் சேனல் நேமை சொல்லுவோம். என்ன அவர் சேனல் சொல்லி முடிச்சிக்கல. பெட்டி பாய்ஸ். பெட்டி பாய்ஸ். ஆமாம், பெட்டி பாய்ஸ் என்ற யூடியூப் சேனல் வந்து செய்கிறார். உண்மையிலே அவர் நிறைய காலமாக வந்து அதிலே ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு ஏதாவது முன்னுக்கு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறார். உண்மையிலே நாங்களும் இப்போ ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கோம், இல்லைன்னு இல்லை. ஸோ அப்போ அந்த வகையில் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ திடீரென்று தான் சொன்னார் வந்து இப்படி கல்யாணம் ப்ரோ வாங்கன்னு சொல்லி. நான் அப்படி சாக்காய கூட படித்தவங்களாம் கல்யாணம் கட்டுறான். அதாட்டா கூட கல்யாணம். ஸோ அதுவும் வந்து நைட் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவர். ஸோ அப்போ நைட் ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னால் கண்டிப்பாக போகணுன்றது எங்களோட இருப்பேன். நைட் பகலில் கொஞ்சம் அந்த வேர்வை நைட்லன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு தனி விருப்பம். ஸோ அப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்துனாங்க. அப்படின்னு நம்மளோட கார் வருது உள்ள நீ போட்டு. ஓகே, அப்போ நைட் டைம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது வைப் மூடாக இருக்கிறது எனக்கு என்னன்றது இல்லை, அது எனக்கு வந்து விருப்பம். ஸோ அப்போ நாங்கள் வந்து நண்பர்களாக அப்படி எல்லாருமே வந்து நாங்கள் ஸோ ஆரம்பத்தில் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொள்ளணும். என்னென்னா எஸ்கே அண்ணாட வெட்டிங்குக்கு ஏன் போகலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. உண்மையிலே எந்தவித கோவமோ இல்லை எந்தவித சண்டையோ ஒன்றுமே இல்லை. அந்த டைமில் இவன் வந்து பாத யாத்திரைக்காக வந்து காட்டுக்குள்ளே போயிட்டான். நாங்கள் வந்து எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி 4 கிஷோத்து ஒரு 4 டிக்கெட்லாம் புக் பண்ண பிறகு வந்து ஒரு முக்கிய அலுவல் கண்டிப்பாக போய் ஆகணுன்றதுக்காக வந்து கொழும்புக்கு வந்து வெளிக்கிட்டு போயிட்டோம். அதனால தான் நாங்கள் போயெல்லாம் எல்லாமே போனது. மற்றபடி எஸ்கே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இப்போ இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே இப்போ கோயில் அலுவலுக்காக இங்கே நிற்கிறோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக நாங்கள் அங்கே போய் போவோமே. ஆமாம். ஸோ அவன் இங்கே வந்து பார்த்து நாங்கள் எப்படி இருக்கு மேலே இந்த இடத்த பார்க்க எப்படி இருக்கு காட்டுறதுக்கு முதல்ல சொல்லி நான் ஒன்றும் சொல்லலை. இடத்த பார்த்துட்டு நம்ம இடம் மாறி வந்துட்டோம். மாதிரியான இடம் மட்டும் கொஞ்சம் கேட்டு கொள்ளுங்க. தூரத்தில் கோயில் திருவிழாவை தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னால் கோயில் திருவிழான்றதை விட உண்மையிலே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. அவர் வந்து லைட்டிங் செட்டப்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆமாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன் நீங்களா தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். சரி, இப்போ வெட்டிங் நடக்கிற இடத்த வந்து காட்டுறோம் பாருங்க. எப்படி லைட் இல்லாமல் சோடிச்சு இதை பார்த்தோன்னே எங்களுக்கு திருவிழா நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஏன்டா இப்போ கோயில் சீசன் வேறு எல்லா கோயிலும் திறந்திருக்கு. அதில் ஒரு கோயில் எந்த கோயில் இருக்கு போன்ற டவுட் ஆரம்பத்தில். ஸோ அப்போ உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் இன்னும் வந்து உள்ளே போகல. 6 போகிறோம் சொல்லி அப்படி ஒரு காட்டிடுச்சு. இவரை பார்த்தாச்சு. அங்கே நம்ம கிஷோர் சல்மா வந்திருக்காக. அங்கேயே எங்களுடைய கதிர்காம பிரபலம் இல்லை ஒவ்வொரு ஆள் பேரை சொல்லிட்டோம். சாரப்பாம்பு
பிரபல கமராமேன் எல்லாம். அடுத்தது வந்து நம்மளோட கவிதாஸ் வந்து அவன் மட்டும்தான் வந்து கிஃப்ட் வாங்கி வந்திருக்கான்டாப்பா. எங்கள்ட்ட கிஃப்ட் இருக்கா காட்டுங்கடா, தூக்கி ஏதோ இருக்கா அது சர்ப்ரைஸ் டேய். அவன் அவனத்தை காட்டுவேன், இப்போ காட்ட தேவையில்லை. சரி, அப்போ நாங்கள் வந்து அப்படியே உள்ள போகிறேன். உள்ள போனா அந்த கமரா எல்லாம் பிடிக்கிறே இல்லை, கொஞ்சம் டீசெண்டா போவோம் ப்ரோ. ஆக்கள் வீடியோ காண்டி வந்து அதான் உண்மை. நீ வாண்டா அவர் ரோட்ல வச்சிருக்கியாண்டா பை உள்ள வைக்கல போட்டுருக்காங்கடா. நீ ஏன் தூக்க போற? போனோடனே சாப்பாடு எங்க உட்காந்துருவாங்க. மெயின் சாப்பாடு படத்துல கொடுக்குறாங்க. நானும் எங்காச்சும் வச்சிருவேன். சோகமான ஒரு செய்தி என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, கோயில் திருவிழா நடக்கிறதால வந்து தீபாவளி அதுல இதை கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடல. நீ சாப்பிடல? நீ சாப்பிடல? நேற்று சாப்பிட்டு நீ மட்டும் தான் சூப்பரா வந்திருக்க பாக்குறது. துணி மாட்டி சுககழி தெரியா? சுககழி தெரியா? அது எப்படின்னா நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய யூடியூப்ல எப்படி வளர்ந்தாலும் நான் செருப்போட ஒருவன் வந்து இதான் சிம்பிள் சிட்டி. அந்த சிம்பிள் சிட்டியா சிம்பிள் சிட்டில 4 ரூபா காசை கட்ட நின்று மாப்பிள்ள மட்டும்தான் அவர் போட்டிருக்கல. அவரோட எல்லாரும் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. அவனை மிரள போறான்டா, அவனை மிரள போறான்டா. உங்களோட சைடு அங்க இருக்கு ப்ரோ. அந்த ரெஜிஸ்டர் வைக்கிறதுக்கு ப்ரோ உங்களோட சைடு அந்த இருக்கு ப்ரோ. என்ன ஷாக்காரு? அப்ப நம்ம தப்பான ரக்குள்ள வந்த மாதிரியா? இது வந்து அவங்களுக்கானது. நம்ம எடுத்து இல்ல அங்க வந்தோடனே நினைப்பாங்க நினைச்சு நான் வந்து ஆண்டா அங்க போன நினைப்பாங்க நினைச்சா சாப்பாட்டுக்கு வந்து இஞ்சல வந்து குடியார மொத்தம் எங்க தாண்டா ஒரு என்னடா கதிரை கட்டிட்டு போறாங்க. அந்த எல்லா கதையும் எடுங்க, எல்லா கதையும் எடுத்து எடுங்க. சரி, எனக்கு 10, எனக்கு 5. மாம்பழம் காசிக்கு 10. அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இப்பதான் கண்டதுக்கு இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. காப்பிரைட் ஏரியா நேரத்தில் எடுத்த வீடியோ எல்லாம் அது வரும். காப்பிரைட்டா இதுலேயும் கேக்கியா? ஹலோ வணக்கம். 2 மைக்கு தந்தேன்டா கதைக்க சொல்லியாங்க. நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன்டா, எங்களை வீட்டு இருந்து கண்ணெடுத்து வந்து இப்பதான் இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. உள்ள பாடத்தை நீங்க தான் இது வந்து எங்க போகுது? அவரு அவனை மிஸ் பண்ணிடுவோமே. இன்னும் அங்க போவே இல்லை. அவ நாங்கள் நேரத்துல மிஸ் பண்ணிடுறோம். இந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டிருக்கும் 2 பேருக்கும் எங்களோட திருமண நாள் வாழ்த்துக்கள். வெற்றி போய் ஒரு நாள் அப்படி மிஸ் பண்ணிடுவோங்களா? ஹாப்பி மேரேஜ் லைஃப். நல்ல காலம். உங்க மிஸ் பண்ணிடு. உங்களோட ஸ்டைல்ல நீங்க மிஸ் பண்ணி உங்களோட ஸ்டைல்ல வாழ்த்துக்கள். என்ன உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா தங்க இப்ப 2 பிரச்சனை. ஹாப்பி மேரேஜ் லைஃப். வெட்டிங் லைஃபா bro and sister. இதுக்கப்புறம் பேர் தெரியாது. உங்களுக்கு நாங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிருக்கோம். நீங்க கரெக்டா நீங்க பயன்படுத்தணும். இதுக்கு பிறகுதான் வந்து உண்மையில உங்களுக்கு வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் இந்த இதா இருங்க என்ன. அப்ப வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்லையா? டேய் வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்ப இதுவரைக்கும் சைனால இதுவரையும் இப்படியே சொல்லிடுறேன்டா. இதுவரையும் தாய் மடியில் உறங்கி இனிமேல் தாரகை மடியில் உறங்க போவது. ஆகவே இது 2வது பிறப்பு. அப்ப இதுவும் பிறந்த நாள் தான். அப்ப இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் தாங்கடா. இன்னும் கொஞ்சம் தாங்கடா. அப்படியே திரும்ப மைக்கு தான் என்னட்டு அப்பாங்க திரும்ப காய்ச்சல். ஆகவே போடா அது பிஞ்சிருக்கு. சரி, அப்ப எல்லாருமே வந்து நாங்கள் வாழ்த்து சொல்லிட்டோம். இதுக்கப்புறமா தான் சாப்பிட போகிறோம். என்னென்னா இதை நான் சொல்றேன். நாங்கள் அங்கிருந்து வரைக்குள்ளே 4 மரக்கறி சாப்பாடும் 4 இதையும் சொன்னோம். நாங்கள் அதில் இல்லைன்றா நாங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்.
இருக்க அப்போ ஒன்றும் இப்போ வந்து என்னடா ஆள் வந்து நார்மலாவே இப்படி இப்படி இருக்கிற உடம்பு வந்து இப்படி இருந்தா சொல்லுவாங்க வந்து காலப்போக்குல வந்து இந்த உடம்பு வரும் அப்படி உடம்பா இல்ல அது கேர்ள்ஸ் தான் உடம்பா சொல்லலாம் மற்ற வந்து உக்கி போறோம் அந்த வேலை இவருக்கு வந்து நல்ல போல நல்லவா நல்லவா அப்ப 2 வச்சதுல பார்த்தா சரி மாதிரி பேர் அதுலயே உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீ எல்லாம் அங்க எலும்போட ஒட்டி போயிருக்கு ஓனான்றது நடக்காது. நடந்தா பாப்போம். டேய் இப்படி சொல்ற பல பேர் தான்டா டேய் கல்யாணம் கட்டுறானே. என்னோட ஆல்பம் புள்ள வந்து வஜவன கரெக்ட் பண்ணிடுறாரு. இல்ல ஆனா இல்ல ஆனா உண்மையே சொல்றேன். டேய் அங்க பாரு இப்ப பாதிக்கப்பட்டு வந்திருக்கான் வெளியில. ஒரு நாளோட சேர்ந்து தான்டா. இல்ல உண்மையா வந்து ஆராஜின் வெட்டிங் அந்த இன்விடேஷன் அனுப்புனது தெரியும். நான் பார்த்தேன் உண்மையிலே ஏஐல எடிட் பண்ணி சும்மா அனுப்புறாரு ஆக கொண்டு நம்ம ஏஐல வெட்டிங் அனுப்புறா திடீரென்று வெட்டிங் என்ற நாளைக்கு என்ன எஸ்கே நாட இல்லடா எஸ்கே அப்படி என்னாலும் ஒரு அதை இன்வைட் பண்ற ஒரு முறை இருக்குல்ல டக்குன போட்டு மானம் போயிட்டு வெளுப்பு போய் சாப்பிடுவேன் அது என்னண்டா உண்மையா அப்போ பரவாயில்ல எங்களை வைக்கங்க என்ன விளக்கம் பண்ணால் நாங்கள் இப்போ மறக்கிற சாப்பாடு இல்லைன்னு தான் காய்ச்சி இருந்தாங்க மறக்கிற சாப்பாடு வந்து சாப்பாடு இருக்குதா ப்ரோ ஓகே நம்மள வந்தோடனே அங்க வந்து வெல்கம் பண்ணாங்க உண்மையா தாங்க ப்ரோ நன்றி டே ஆருக்கு முன்னுக்கு வச்சு காய்ச்சிருக்கீங்க அவங்க அப்பா எனக்கு தெரியும் அதாவது ஐயா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணமகளோட அப்பா சரி அப்ப நீங்க ஒரு 2 வார்த்தை கதைகள் வந்து எப்படி உங்களோட மகள் இன்னைக்கு வந்து திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்க உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் இதை நினைச்சிருக்கிறார், இதை மனுஷன் நல்ல கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அவனுடைய இறைச்சித்தம் நிறைவேறி இருக்கிறது. ஆகவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதோட அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூடியூப்பர் அநேக நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, அவருடைய சந்தோஷத்தை பங்கு கொள்வேன். அதுவும் பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் எனக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அது உண்மையிலே வந்து நாங்கள் வரைக்குள்ள வெல்கம் பண்ணார். அப்படி வந்து இதுவரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வரைக்கும் எங்களுக்கு தெரியா, அதுக்கப்புறம் நாங்களே கண்டுபிடிச்சி யார்ட்டி சொல்லி சரி ஓகே அப்படி ஒன்றும் கதைக்கு வந்தாடே நீங்க ஓகே பார்த்தோன்னே விளங்கிட்டாங்களுக்கு இவங்க என்னத்தையும் வந்து தேடி கொண்டு இருக்காங்க சுற்றி கொண்டு இருக்காங்க. நம்ம வந்து இருந்த விதம் அப்படி அதாவது பக்கத்தில் இருந்த மரியாதையாக அவ்வளோ இதாக வந்து கதைச்சி கொண்டு இருந்தாங்க. இப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து இவருக்கு உங்கள்ட்ட பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு யோசிச்சு நீங்கள் என்ன வாழ்க்கையில் என்ன எடுத்தாலும் தாய் தகப்பன் எடுத்த முடிவை விட பிள்ளைகள் விரும்புகிற முடிவு தான் லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் சப்போர்ட்னு சொன்னால் நானும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன். அப்போ அதை போல் லவ் பண்ணாலும் தாய் தகப்பன் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படியான ஒரு லவ் தான். அப்போ நான் என் மனைவியை கொண்டு அறிமுகப்படுத்த நேரம் அந்த ஐயா அம்மா மனமோதி ஏற்றுக்கொண்டாங்க அந்த காரியத்தை. இப்போ சும்மா லவ் பண்ணுறது போட்டு ஏதோ கண்டது காலம் எல்லாம் மட்டும் இருக்கப்படாதபடிக்கு ஒரு தரமான அன்பான காரியம் இருக்காரும். அப்போ எனக்கு கிடைச்ச அசானியோட அம்மா வந்து ஒரு தெய்வ பிறவின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் வேண்டா ஒரு தெய்வ பிறவி ஏண்டா ஒரு கீர்ன கோட்டை தாண்ட மாட்டா. அப்படி நான் முதல் எடுத்த சம்பளத்தை கொண்டு அவரை கையெல்லாம் கொடுத்தேன். நான் எந்த இப்போ வரைக்கும் அந்த அன்பை எப்படி இருக்குது என்று கேட்டால் இந்த பர்சனாக கையாளுறதுல அவரை கையெல்லாம் கொடுக்கறது. அப்போ அந்த அளவுக்கு உண்மைத்துவமானவர். இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து எல்லா அப்புறம் நீங்க வைங்க கண்டிப்பா அவங்களுக்கு இல்லை உண்மையாக வந்து நாங்களும் சொல்லணும் வந்து எப்பொழுதுமே ஒரு உண்மைத்துவமாக இருக்க வேணும். அதுதான் முக்கியமான காரியமாக இருக்குது. நன்றி. உண்மையிலே வந்து நாங்களும் சொல்லணும்டா பெட்டி பாய்ஸ், அதாவது எங்களோட நண்பரை பற்றி சொல்லணும்டா ஒரு தங்கமான படியே நீங்கள் உங்களோட மகளை கொடுத்ததுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லுவேன். வீடியோ பார்த்து சொல்லுவேன் நேரத்தை வச்சிருக்கேன். நன்றி சொல்லணும்னு சொல்லி இருந்தவர் இல்லை இல்லை அது உண்மையாக வந்து சொல்லணும். ஏன்டா இப்போ பழக்கம் கொஞ்ச காலம் இருந்தாலும் வந்து மரியாதை அழைச்சிருந்தார். எல்லாரையும் வந்து முக்கியம் வாங்கன்னு சொல்லுவார். அதான் நான் சொன்னேன் வந்து இப்போ இந்த டைமில் நாங்கள் மச்சம் சாப்பிட்றதுன்னு சொல்லக்குள்ள சரி தீவா நீங்கள் வாங்கோ உங்களுக்கு இத்தனை நேரம் சொல்லுங்க நாங்கள் அதுக்கு எதுவுமே அரேஞ்ச் பண்ணி தர பண்ணலாம் வந்து சொல்லியிருந்தார். தரலாட்டியும் அது பிரச்சனை இல்லை, அந்த வார்த்தை சொன்னவர் தானே. அதுக்கு உண்மையில வந்து சந்தோஷம். நீங்க அப்படி நினைக்கீங்களா? நாங்க சாப்பாடு எதிர்பார்த்து வந்தா நினைக்கீங்களா? அப்படி நினைக்கிறாங்க நீங்க நினைக்கலாம். அதுதான் நெசம். அது சோக்கு வச்சிருக்காங்க. சோக்கு வச்சிருக்காங்க. அது உண்மை இல்லை. அது உண்மை இல்லை. சோக்கு வச்சத மாதிரி கவலைப்படுறது
சரி ஐயா நன்றி. இல்லை உண்மையா ஐயா வந்து இப்போ நாங்கள் தனியாக இருக்க உண்மையாக நோவசா தனியாக வந்தால் இப்போ யாருன்னு தெரியாது. ஐயா அவர் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அப்போ வந்து யார் வந்து கதைப்பாங்கன்னு தெரியாது. ஐயா வந்து கதைச்சவர். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு லாஸ்ட்டாக தெரியும் வந்து மணமகளோட அப்பான்னு சொல்லி. அந்த வகையில் எங்களுக்கும் சந்தோஷம், இப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது. இதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட போகிறோம். போகலாம். எனக்கும் பெரிய சந்தோஷம். இந்த மருமகனுக்கு இப்படியான ஒரு நண்பர் கூட்டம் ஒன்று இருக்கிறது பற்றி சந்தோஷமாக இருக்கு. அண்ட் அவருடைய நன்மையிலும் தீமையிலும் உதவி செய்வீங்க. அவர் கஷ்டம் வரும்போது இப்போ அவர் நன்மையில் உதவி செய்த நீங்கள் அவருக்கு எதுவும் பிரச்சனை வரும்போது நீங்கள் முன்வைப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட எதிர்காலம் சந்தோஷமாக அமையட்டும் என்று இந்த நல்வாழ்த்துக்கள் உறுத்தாகட்டும். சரி என்ன அப்படி நீங்க கிட்ட வரலன்னு நாங்கள் எப்படி கவனிப்பட்டு பார்த்தீங்களா? என்னடா நீங்க யோசிப்ப எல்லார்ட்டையும் சொல்லி வச்சு நீங்கள் வந்து வெயிட் உங்களுக்கு 4 சாப்பாடு தரணும் வந்து கல்யாண வீட்டுக்கு வந்து எல்லாம் பாக்கு மூஞ்சி வச்சுப்பாங்க. நமச்சிவாய சாமி நீங்க என்ன நீங்க என்ன நான் தான் நீங்க நான் தான்டா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அந்த 4 போட்டது இந்த சாப்பாடு நாங்கள் வந்து சாப்பிடல டீம் உங்களுக்கு காட்டுறோம். என்னென்ன சாப்பாடு இருக்கு டீம் எடுக்கிறாங்க. ஏதாவது ஒன்று தான் எடுக்கிற எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. இப்படிதான் நீங்கள் காவாலி கொடுத்துட்டு காட்டுறீங்க பார்த்து சும்மாடா. வந்த உடனே சாப்பாட்டுக்கு போகணும் கத்தி கொண்டு வந்த முதலாவதாலாம் வந்து எடுத்துக்கான் பாருங்க. முழுதே ஒன்றே விட கொடுக்குற 500 ரூபா காஜி எடுத்து 250 ரூபா மைக் இருக்கு இங்கே தம்பி. அங்கிருந்து விறக்குள்ள சொல்லி வந்தான் மரக்கறி என்னாண்டு என்னடா ஓகே. என்னென்ன சாப்பாடு வரணும் அங்கே நூடில்ஸ் அங்கே இங்கே இடியப்பம் இது வச்சுருக்காங்க. இங்கே இது வந்து வெஜ்ஜா நான் வெஜ்ஜா என்ன ஒரு மனத்தாவங்களா கதைகளோடது என்ன என்ன உலகம் கோடு வேட சொன்னாதான் சாப்பாடு கிடைக்கும். அப்படியா? ஆமா உங்களுக்கு தெரியும் அந்த கோடு வேடு. டோக்கன் நம்பர் 30. அப்படியே உண்மையானவங்க வந்து கேட்டா கொடுத்தாச்சு சொல்லிடுவாரு அவரு. அப்ப அங்க போவோம். மரக்கறி தான் நீ எடு. இது 4 பேருக்கு தான் மரக்கறி எடுத்து சாப்பிடுது. எங்க வர கையும் கழுவணும் போடாப்பா. அதாவது நான் பிரகலாதன் கவிதாஸ் அங்கால இவர் 4 பேரும் வந்து மரக்கறி இங்க வர வைத்தால போ. அவங்களுக்கு மட்டும் வித்தியாசம் போ சாப்பாடு மட்டனும் ஒருவேளை இதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுறது கை கழுவணும்னு கண்டா இதெல்லாம் பார்க்க சரி அதான் எங்க அவன் போய்தான் அந்த பெருக்கிலான்டா இருக்கு அந்த. ஸோ இவர் தான் வந்து மாப்பிள்ளை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதில் நிற்கிறார் பாருங்க. அப்படியே விஷ் பண்ணிடுவோம் ஆகளுக்கு. நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து மேலே போகிறோம். சரி இங்கே வந்த உடனே எடுத்து வந்துருக்காண்டா. என்னடா ரெடி பண்ணி வைக்கண்டா, ப்ரிப்பேர் பண்ணணுமேடா. சாப்பாடு நம்ம தனியாக ஆர்டர் பண்ணி தந்திக்கிறேன். சூப்பர். உண்மையிலே வந்து வேற லெவல். இதுக்கு நாங்கள் தனியாக நன்றி சொல்லணும். எங்கடா கிஷோத்தக்கான நான் தான் சொன்னாங்க என்ன சாப்பாடுறாப்பா. அதுவும் பிரியாணி அந்த எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தியா. அதாவது பன்னீர் பிரியாணி வந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணி தந்திருக்காரு. 5 வரும் மனசுதான் கடவுள். திருநாளோட சேர்ந்து நாங்களும் இதாகிட்டோம்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த 2-3 நாள் தான் புரோசரி. டே கிஷோத்தை மட்டும் காணலடாப்பா.
அங்கேருந்து வரக்குள்ள காய்ச்சி கொண்டு வந்தேன் என் தம்பி. நான் மச்சம் இல்லை மச்சம் சாப்பிடல. அது சும்மா ஒயிட். சும்மா ஓகே. அதான் நான் யோசிச்சேன். கட்லெட் அது முட்டை அதுக்குள்ள சமந்தி போடி என்ன கோதாரி. அப்ப நீங்க சாப்பிடு சாப்பிடுமா எப்படி? தண்ணி எடுத்து வரலாம். அதான் அதுக்குள்ள புத்தியாளி. நீங்க அவனுக்கு தான் ஏஜிரு. அவன் எனக்கு தான் எடுத்து வரேன்டா. தண்ணி பத்தல எங்க இருக்கிறான். அடுத்ததாக வந்து என்ன கொடுக்குறாங்கன்றக்கா காட்டுறோமா? இங்கே வந்து டிசைட் ஆகிடுறது வந்து ஐஸ்கிரீமும் புறமும் வச்சுருக்காங்க. நீங்கள் அளவுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்றதில்ல, அவங்க தருவாங்க இதெல்லாம். நீங்கள் கூட எடுத்து முடிச்சிடுங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாப்பிள்ளை பொம்பளைக்கு வந்து ஃபன்னான கேம் வந்து வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் எங்கள் டீம் 2 சாப்பிட்டு கொண்டு இருக்கு. எப்படி ஐஸ்கிரீம் குறைய வச்சு இருக்காங்க. ஐஸ்கிரீம் குறைய வைங்களா? குறைய கொஞ்சம் வச்சுதான். ஓகே நீங்க உங்களுக்குள்ள பிளான் பண்ணி எங்களே மாத்துறீங்களா அல்லது எப்படி எங்களுக்கு தெரியல. இல்ல நீங்க உங்க காலுக்கு உள்ள இருக்கிற கண்ணாடியை பெரிதா வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு. அதை நீங்க மாத்தி பதில் சொல்றீங்க. ஓகே, இருந்தாலும் இன்னும் ஒரு கடைசி இங்க வாங்க இதுல வாங்கடா. ஏன் அவர்ட்ட மறைஞ்சு நீ இங்கல வா. மாமா கேக்கு. புராணம் பிரியாம இப்படி தான் நீங்க எல்லா சண்டை வரைக்குள்ள யாரும் விட்டு கொடுக்குங்க. ஐஸ்கிரீம் குடிக்க ஜோயில் கோவிக்க வேணாம். நல்லா இருக்குது. என்ன பேரு இப்படி செய்யலாம். சூப்பரா இருக்குதான். வெக்கப்படக்கூடாது. இருக்கிற நாங்கள் வெக்கப்படுறது. ஓகே, ரொம்ப நன்றி எங்களுக்கு கோஆபரேட் பண்ணதுக்கு. மீதியான காரியங்களை இன்னொரு பத்து நேரத்தில் இதே மாதிரி இன்னொரு கேம் இருக்கு. அதை என்னுடைய இன்னொரு கேள்வி இருக்குங்களா? அப்போ கிஷோத் வெளியில் நான் வீடியோ எடுக்க உங்களுக்கு பார்த்துடா. அப்படிதான் ஏறணும். சில டைம் கொண்டு இல்லையா ஏய் இதை கொடுத்து இந்த தொழில செஞ்சு காட்டேன் அவன்கிட்ட சொல்லு. வீட்டுல தெரியும் எப்படி யூஸ் பண்ணுது. என்னோட லட்சுமி தர ஒரு முகத்தில் என்னடா என்னோட லட்சுமி வந்து இது ஒரு முக்கியமான பொருள். எந்த கையில சரியான தந்தீங்க. மாடம் போப்பு இப்ப ஏறலாமோட பிரச்சனை. எஸ் அண்ணா போகலாமா?
ஓகே ஓகே லைன் இருக்கு லைன் லைன் சரியா ஒவ்வொரு ஓகேவா அதாவது இப்போ கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டாக கொடுப்பாங்க. அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் கடன் டிஃப்ரெண்டாக கொடுக்குறோம். கார்டன் டிஃபரெண்டா இது வந்து முக்கியமான ஒரு பொருள். இது இல்லாம இயங்காது. என்ன அனுபவப்பட்டால் அதான் எல்லாத்தையும் இதுக்கான பொருட்கள் அதை சுற்றி சொல்கிறேன். இது இல்லாமல் இயங்காதான். நீங்கள் ஓண்டா கொடுங்க சரியா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சொல்கிறோம் இல்லை நாங்கள் அதை கோய்ப்பானே இதை கடைசியா இல்லை எல்லாம் கிஃப்ட் கொடுத்த உடனே அவங்க கடைசியாக கொடுப்போம். அதுக்கப்புறம் இது கடைசியா சரியா. அழகுபடுத்த சொல்லணும். அதை கொடுத்து இதையும் கொடுத்து அழகுபடுத்து. ரெண்டு ஆகும் சீப்பு தலைவாரி மாப்பிள்ளைக்கான பொருட்கள் நம்ம வந்து இந்த டீம் வந்து வாங்கிட்டு மாப்பிள்ளைக்கு அந்த பொருட்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாகுபலி 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 அடுத்த 2030 சேர்க்கறதுக்கு உங்கி எல்லாரும் நம்மளை தான் பார்த்து சிரிக்கிறாங்க. அங்கே ஒரு காட்சி சதி யாத்திரத்துக்கு இது தெரியுதோட இது இல்லை. நான் கடுமையாக ஜோதிக்கிறாங்க என்ன வாங்கி கொடுப்போமே. அப்போ திடீர்னு ஒரு பிளான்ல இந்த இது தும்பத்தடி கடையில் விட்டு வந்து வச்சு கூட வந்து அது இருக்குது வாங்கல அதை வச்சு போட்டா விலை கூட வாங்கலடா. அதே சொல்றேன் வீடியோ சரி சாண்டடிஸ் டேய் அசெம்பிளி இல்லடா அட்டென்ஷன் இப்ப நடந்து வந்த வகையில் எப்படி பிடிச்சிட்டு நடந்து அப்படியே கால்குலேஷன் போட்டா சரி. கிளீனிங் பக் தான். குப்பையை போறதே இல்ல அடிக்கி என்னன்னா அவாவுக்கு தான் அடிக்கிறதுக்கு இவா அடிச்சு முடியல அடிச்சு போறோம். சாப்பிட வாங்க கூப்பிட்டு வாழ்த்திட்டு போங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய உத்தமான உங்களால முடிஞ்ச ஸ்பெஷலா உங்களுக்கு வேற நான் 4 வாரம் பிரியாணி எடுத்து தந்தேன். அதுக்கு சொல்லணும் அங்க விஷ் பண்ணணும். மைக்கெல்லாம் வேலை தானே ஒரு அங்க ஒன்று மைக் வேலையை விட்டுரும். கேமரா ரோலிங் ஆக்ஷன். உங்க கொஞ்சம் லேட்டா அரை மணிக்கு தான் நிற்காங்க. கம்ப்ளைண்ட் பண்றேன் அவ்வளோ அடைக்குது நிக்க அடக்கல படிக்க ரெண்டு இருந்தார் என்ன மனமேட லெஃப்ட்ல அடிச்சு போ இல்லைங்களா பயந்தில ஒன்று சரி என்ன குறுக்கால வைத்தாங்க இப்போ போனா சிக்கலா கிடைக்கல போகுது அம்மாவுக்கு குறுக்கால வைத்தாங்க. என்னடா கப் வெயிட் பண்ணி என்னடா பிரஷ் என்னென்ன ஒரு தெளிவாக காட்டுறேன். நீ என்னென்ன காட்டுறது கமட் பிரஷ் என்னென்ன ஒரு காட்டுங்கடா. என் பேரை சொன்ன நீ உன் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதை மட்டும் நான் காட்ட மாட்டோம். அதை இப்படி பத்தி வச்சிருக்கேன். ஓகே நகருங்க வாழ்த்துக்கள். ஜனகன மனாபிநாய அப்படியே ஓவரால் ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவும் பண்றதுக்காக நாங்க இப்ப நல்ல விஷயம் அங்க பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். வந்த கிஃப்ட்டை பாருங்க கல்யாணத்துக்கு. இல்ல ஆனா உண்மையை சொல்ல போனா இதுதான் முக்கியமான சாமான். சேமிப்பு பாத்தீங்களா, சேமிப்பு முக்கியம்ன்றதுக்கு நாங்க இப்ப உதாரணமா கொண்டு வந்திருக்கோம். அடுத்து என்னன்னு சொன்னா முதல்ல வாழ்த்துக்கள். நாங்க இந்த பொருட்களை வேண்டிட்டு வந்தவன் நீங்க இந்த வீடியோ கார்டு வாங்கி விட போறோம்னு தூக்கிறல்ல பயன்படுத்தணும் கட்டாயம். அது சம்பந்தமான சாம்பிள் இருக்கு இதை பயன்படுத்தி காட்ட சொல்லு. இல்ல அது இல்ல இந்த இடத்த வந்து இதை பயன்படுத்தல. தேங்க்யூ ஸோ மச். இனி கண்டிப்பா உனக்கு தெரியும். விட்ட போனா கண்டிப்பா தெரியும். ஓகே இப்போ என்னன்னு இதை யூஸ் பண்ணி காட்டுறது. அதை விட இது பெட்டரா இருக்கு. அதை விட இது பெட்டரா இருக்கு. இல்ல இதான் ஓகே. இது கொஞ்சம் ஓகே. இப்போ இந்த இடத்துல ஓகே. அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எப்படியும் என்ன சொல்றீங்க நிறைய நாளா சேர்த்து வச்சு ஆனந்தம் இதை நடக்க அப்படியா அப்படியா ஓகே கிளப் பண்ணுங்க அதாவது ஹாட் சூட்டால எப்படி ஓகே டஸ்ட்பினுக்கு போறோம். அதுக்குள்ள இதெல்லாம் கிடக்கா. சரி இதெல்லாம் தாண்டி வந்து
அதை கொடுங்க. எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துரும் அப்புறம் யோசிப்பீங்க தானே, அதில் என்ன உங்களுக்கு கிஃப்ட் பண்ணோம் எல்லாத்தையும் முக்கியமான சாப்பாடு இது. சரியான முக்கியமான பொருள். இனி வீட்டை ஒன்று உடைச்சு வீட்டை ஒன்று உடைச்சு பாருங்க. இதில் பப்ளிக்ல உடைச்சு பார்க்க கூட இல்லை, உங்கள்ட்ட விருப்பம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்க. பார்க்க போறீங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்க போறீங்க. பாம்பு தெரியுமா? பாம்பு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. முருங்கைக்காவோ? முருங்கைக்கா அதாவது நாங்கள் வரைக்குள்ள கேட்டுறாங்க முருங்கைக்காய் உடம்புக்கு நல்ல மாட்டாங்க. அதுல இருந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த நைட்ல தேடி வாங்கி வந்திருக்கேன். கம்புல முருங்கக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாவே? அடிக்கடி நீங்க மார்க்கெட்ல தான் கேக்குறதா? முக்கியமா ஒரு பதிவு செய்யணும். 6வது இந்த வீட்டுல முருங்கைக்காய் காலண்டா தேடி வராங்க. இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. சரி, ஓகே. உண்மையாவே வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் மறக்கவே மாட்டேன். மறக்க கூடாது. அதுக்காக தான் இப்படி கிஃப்ட். அதுக்கு எவ்வளவு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. இந்த கிஃப்ட் நீங்க மறக்க மாட்டீங்க லைஃப்ல. இது என்ன மார்க் இத உருவாக்கிட்டாங்க. சரி, நீங்கள் தொடருங்க. நாளைக்கு நீங்களும் போகும்போது ஒரு வீட்டுக்கு முருங்கைக்காய். சரி, அப்போ உங்களோட லவ் ஸ்டோரி பற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. உங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி ஒரு சின்ன சொல்லி விடுங்க. எப்படி உங்களோட லவ் ஆரம்பிச்சதா? என்னுடைய லவ் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால், நான் கூட வந்து யூடியூப்பில் வந்து நிறைய எங்களோட லவ்வை பற்றி வந்து சொல்லியிருப்போம். ஸ்டடுனா தான் எல்லாமே. லவ்ன்றது ஸ்டடுன்னு தான், ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி. அவர் அந்த பின்னால 28 இல்லை 28ஆம் தேதின்றது இவங்களோட அம்மாவோட பர்த்டே. ஆனால் அம்மா இப்போ இந்த நேரத்தில் இல்லை, அவள் வந்து இறந்துட்டாங்க. அப்போ அந்த ஞாபகமாக வந்து இந்த வெட்டிங்கை வந்து நம்ம இந்த டைமில் செய்கிறோம். பல போராட்டங்கள் நடந்தாலும் சரியா, கடைசியில் வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் நிறைய பிரச்சனை வரும், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். 2 பேருக்குள்ள நிறைய பேருக்கும். என்னோட நிறைய சண்டை அடிப்பேன், நான் அவையோட நிறைய சண்டை அடிப்பேன். என்னதான் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு 1 hour தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கதைக்காமல் இருக்கிறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே வந்து சேர்ந்துருவோம். யார் ஃபர்ஸ்ட்டாக வந்து சமாதானம் ஆகும்? அதே எல்லா இடத்துலையும் ஆம்பளையில் விட்டு கொடுத்து போகணும். இதே நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் இந்த இடத்துல. சரி, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்ப இவரை பற்றி இதுவரைக்கும் நீங்கள் சொல்லாத, அதாவது இப்ப உங்க மனசுக்குள்ள நீங்க ஒளிச்சு வச்சிருப்பீங்க தானே, தங்கமானவர் அப்படி இப்படின்னு சொல்லி, அப்படி நீங்கள் இப்ப பப்ளிக்கா சொல்ல போறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவர் வந்து தங்கமானவர்ன்றதை விட நான் அவரை தங்கம் மட்டும் தான் கூப்பிடுறேன். நான் மோஸ்ட்லி அவரை ஒருக்கா கூப்பிட்டு காட்டுங்க. தங்கம் சத்தமா கூப்பிடுறாங்க, வெளியில தூக்கிட்டு போறாங்க. ஸோ அவரை நான் தங்க மட்டும் தான் கூப்பிடுறேன். நான் ஸோ லைஃப்பில் நான் ஒரு சின்ன விஷயம் ஆசைப்பட்டா கூட அதை ஞாபகம் வச்சு பிறகு எனக்கு அதை செய்வேன். அந்த ஒரு ஹேபிட் இருக்கு. அப்போ சந்தோஷமா போய் கொண்டிருக்கீங்களே. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தங்கம்னு சொல்கிற வந்து எல்லாரும் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நானும் இவங்களும் வந்து பர்சனல் அறிவுல தங்கம்னு சொல்லுவாங்க. இதாவது எவ்வளோ பேர் ஆக்கள் இருந்தாலும் வெக்கம் இல்லாமல் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது கிடையாது. தங்கம் இங்கே வாங்க, தங்கம் இங்கே வாங்கன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. பார்க்க இவ்வளோ மற்றவங்களுக்கு பொறாமையா இருக்கு. இங்க பாரு, உனக்கு டப்பு கொடுக்குறாங்க. உன்னை என்னன்றா கூப்பிடுற? சரி, எங்களையும் இந்த திருமணத்துக்கு அழைத்தது நன்றி. அதை தாண்டி முக்கியமாக சொல்லணும் என்னென்னா, நாங்கள் மரக்கறி சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. அதை கஷ்டப்பட்டு நீங்கள் ஆர்டர்லாம் பண்ணி வச்சுருந்தீங்க. இந்த டைமில் எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் எங்களையும் ஒரு மனுஷனாக மதிச்சு நீங்கள் அதை எடுத்து வச்சுருந்தீங்க. அந்த இடத்துல நான் அந்த எந்த உலகம் எல்லாம் நீங்கள் தான். சரியா, எனக்கு கேட்டுட்டு போய் நைட்டுக்கு தொடர்பு கட்டாலே வளர்க்க போகிறாங்க. இல்லை, நான் வந்து இந்த உங்களுக்குலாம் இன்விடேஷன் அனுப்பிட்டு ஆசானியா டீம் சொன்னது தான் எனக்குன்னு சொல்லி இருக்கிற உண்மையான உறவுகள், அந்த யூடியூப் குடும்பம். சரியா, நம்ம எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்து பயணிக்கிறோம், நம்ம எல்லாம் வந்து ஒன்றா நிற்கணும். என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து என்ன ஒரு டீமாக வந்து இருக்கணும் என்ற விருப்பம். அந்த வகையில் நான் எப்பயும் என்ற உயிரிழக்கும் வரை உங்களோட ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக இருப்பேன். சரி, உண்மையிலே வந்து சந்தோஷம். நாங்களும் எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் 100 ஆண்டு கடந்து மொத்தம் 300 ஆண்டு. சரியா, 300 ஆண்டு வந்து வாழணும் சொல்லி வாழ்த்துறோம். சரியா, ஒன்றும் கொடுக்கல. சரி, ஓகே. திரும்பவும் வாழ்த்துக்கள். இல்ல இது ஒன்றும் இல்லை. இது பிரேவாரம். இது பிரேவாரம். இப்போ பார்த்தா இருக்கிறவா இல்லை, உண்மையா சொல்ல போனா நான் பட்ட பாடு இந்த கிப்டியல் பண்றது. முருங்கக்கா ஒன்றுக்கு என்ன கட்டணும், ஒரு வீட்டாங்க அதான் யாரும் தேடி வந்தா எங்களுக்கு தெரியாது. ஒன்று செஞ்சோலாம் வந்தேன்.
வரக்குள்ள பார்த்தா மண்டையில தான் இருந்துச்சு. சரி முக்கியம் சொல்லி ஆகணும் பிரதர் வந்து அண்ணாட கல்யாணத்துக்கே வந்து வந்தவர் உண்மையா அது பெரிய விஷயம். அண்ணாக்கள் எல்லாரும் ஃபெமிலியா வரணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாரும் வரேன்னு தான் பிளான் போட்டிருந்தேன். நைட் தான் எனக்கு மெசேஜ் போட்டு வர்றேன் மெசேஜ் காட்டுறேன். ஆள் வந்து சொன்ன விஷயம் கட்டாயம் போகணுமென்று எதிர்பார்த்தேன்னா நான் சின்ன ஒரு இன்சிடென்ட் ஆகிட்டேன். வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஆனால் கட்டாயம் இங்கே வந்தால் கட்டாயம் கூட வீட்டை வருவாங்களான்னு சொல்லட்டான்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன விஷயம் பிரச்சனை இல்லை, அதுக்கு சார்வா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் காலையில் எடுத்து காய்ச்சி நான் அப்போ அவங்க சார்வாகவும் நான் வந்து வந்திருக்கேன். எல்லாரும் சார்வாகவும் வந்து விஷ் பண்ணி கொள்கிறேன். உண்மையிலேயே வந்து எனக்கு இன்றைக்கு தான் நாள் வந்து அறிமுகம். அண்டு ஹோலுக்கு வந்துமே கூட நான் கவனிக்கல, உங்களை காணவே இல்லைன்னு. நான் ஹோலில் நிற்கல, நான் ஹோலில் நிற்கல. அப்போ வந்து உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன், பழகினது வந்து குறைவு, கதைச்சது வந்து இன்றைக்கு தான் நான் கதைச்சிருக்கேன். இன்றைக்கு நீங்கள் கொடுத்த சாப்பாடோட உங்களோட இருக்க உண்மையா நான் அந்த கடை இதை வந்து போட்டு ஆமா போட்டோ ஓடிக்கல போய் சொல்றாங்க. அட்ரஸுங்க அது எங்க இருக்கு அந்த ஹோட்டல்? அந்த சாப்பாடு கடை எங்க இருக்கு? அது வந்து நம்மளோட கல்லடி ட்ரீட் வந்து சனி மிஸ் இருந்துச்சு, இப்போ ட்ரீட் வாங்கி. ஓகே இல்லை இல்லை உண்மையிலே எங்களோட வீட்டு நிறைய வெடிங்க வந்திருக்கு. இப்போ இந்த அண்ணாக்கோட வெடிங்க நடக்க வந்து அவ்வளோ பிஸியாக ஓடி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் நாங்களே அதை பொறுப்படுத்தி நீங்கள் எங்களுக்காக செய்யுது. இப்போ நாங்கள் அதை இல்லைன்றாலும் கோவிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் வந்து இப்போ இருக்குது அதை சாப்பிட்டு போயிருப்போம், இல்லை சாப்பிடாம போயிருப்போம், அது ஒரு விஷயம். ஆனால் உங்களும் வந்து சாப்பிட்டு போகணும்னு நீங்கள் செய்தீங்க, அது உண்மையிலே சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த சைட்ல இருந்து சொல்கிறேன், கல்யாணத்துக்கு நான் வந்து வெளிக்கிட்டு வரக்குள்ள வந்து எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னது கொஞ்சம் சிரிங்க கொஞ்சம் சிரிங்க கொஞ்சம் சிரிங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்தோடனே இது சிரிப்பெல்லாம் தாண்டி வேற ஒரு லெவலுக்கு போயிட்டாரு உண்மையா. முருகன் நைட்டுக்கு அப்போ சோயா மீட்டோட முருங்கை அப்ப 60ஆம் கல்யாணத்துல ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்து இறக்குறாங்க. சரி, அப்போ மற்றவங்க பார்த்துட்டு நிற்கிறாங்க, நிறைய கதைப்போம். சரி சந்தோஷம். ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோடா சண்டை வந்துச்சுன்னா சண்டை பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்தீங்கடா. சரி, வேலை இருக்கிற டைம்ல ஒரு சண்டை பிடிக்க கூடிய சீக்கிரமா பலகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்க. காணொளி பார்த்துருப்பீங்க, அதாவது வெட்டிங் வீட்டை வந்து போனது. ஸோ சந்தோஷமாக முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து வந்துட்டோம். ஃபினிஷிங் கூட முடிக்கல, ஏன்னா அப்படியே வந்து டான்ஸ் சொல்லி அப்படி வந்து போயாச்சு. சரி, இந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட சக யூடியூபரான பெட்டி பாய்ஸ் அவர்களுக்கு வந்து எங்கள்கிட்ட பெட்டி பாய்ஸ்ன்ற அவர் யூடியூப் சேனல் நேம் தெரியாதவங்களுக்கு சர்ச் பண்ணி பாருங்க, அவருக்கு ஒரு சப்போர்ட்டை தெரிவிங்க. அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறோம் எங்கள்கிட்ட சேனல் சார்பாக. ஸோ எங்களையும் அழைச்சி விருந்தினருக்கு வந்து நன்றியை கூறிக்கொள்கிறோம். வீடியோ போட்டிருந்தேன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்தை தெரியுமோ. நான் அடுத்த காணொலி சந்திக்கிறேன். ஓகே, பாய்.